நீ என்ன அவளுக்கு தாலி கட்டின புருஷனா? நாங்க அவ வீட்டுக்கு போய் கத்திட்டு வந்ததெல்லாம் அநாகரிகமாவே இருக்கட்டும். புருஷன் இல்லாத அவ வீட்டுக்கு நீ அடிக்கடி போயிட்டு வரியே, அது என்னடா நாகரிகம்? நான் ஏன் மாதவி வீட்டுக்கு போறேன்? அவளுக்கும் எனக்கு எந்த மாதிரியான உறவுன்னு எங்க மனசாட்சிக்கு தெரியும். அத வேற யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாரு, அவ வீட்டுக்கு நாங்க போனதை பத்தி உனக்கு ஒன்னும் விளக்க சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அம்மா, நீங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தானே பிரச்சனை. அத பத்தி நீங்க எங்கிட்ட தானே பேசணும், சண்டை போடணும். சம்பந்தமே இல்லாம மாதவ கிட்ட போய் சண்டை போட்டது நியாயமே இல்ல. இந்த பாருடா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா அந்த கேடு கெட்டவ வீட்டுக்கு நாங்க ஏன்டா போக போறோம்? அவ காத்துப்படுறது பாவம்னு நாங்க இவ்வளவு நாள ஒதுக்கி தானே இருந்தோம். கல்யாணத்தை பத்தி எங்கிட்ட தான் பேசணும்னு இப்ப வந்து நியாயம் பேசுறியே. 5-6 வருஷமா உங்ககிட்ட இந்த பாட்டை தானே பாடிக்கிட்டு இருந்தோம். இத்தனை காலமா அழுது புலம்பி சண்டை போட்டதுக்கெல்லாம் என்னடா பிரயோஜனம்? செவுத்துக்கிட்ட அழுது இருந்தா கூட அது எங்க மேல இறக்கப்பட்டிருக்கும். ஆனா நீ கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறியடா. அதனாலதான் சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலில் விழறதே நல்லது நினைச்சுதான் அவ காலில் போய் விழுந்து கெஞ்சிட்டு வரோம். என் பிள்ளைய போத விட்டுடுன்னு இன்னொருத்திட்ட போய் கெஞ்சி ஏண்டா மடிப்பிச்சு கேக்குறது இருக்கே, அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லடா. எந்த பெத்தவளுக்கும் ஏன் நிலைமை வரவே கூடாதுடா, வரவே கூடாது. ஏண்டா உன்னை பெத்தவங்க நாங்க இங்க கேவலப்பட்டு வந்து நிக்கிறது பெருசு இல்ல? நாங்க அங்க போய் 2 வார்த்தை பேசுறது உனக்கு பெருசா போயிடுச்சா? இங்க பாரு மீனாட்சி, தேவையில்லாம இவங்கிட்ட எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? இவன் கல்யாணத்தை பத்தி பேசானே அவகிட்ட போய் நின்னோம். அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கான்னு கேளு. ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இல்ல. என்னங்க டேய், இந்த கல்யாணம் நடக்கும், நான் உன் புள்ளையோட மனசை மாத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலே அதெல்லாம் பொய்யா? அந்த கடைக்காரி என்னை ஏமாத்திட்டாளா? உங்களால அவமானப்பட்டாலும் மாதவி உங்களுக்காக தான் பேசினா. நான் கல்யாணம் பண்ணிக்காம அவ வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னா. ஆனா என் கல்யாண விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. ஏங்க, இன்னும் அவன் அதே பிடிவாதத்தோட தாங்க இருக்கான். எதையாவது செஞ்சு அவன் மனசை மாத்துறதை விட்டுட்டு நீங்க எங்க பெட்டி தூக்கிட்டு கிளம்புறீங்க? இதுக்கு மேலே இவங்கிட்ட போராடத்துக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா. நீயாச்சு உன் பிள்ளையாச்சு, ஏதாவது பண்ணிக்க. டெல்லியில இருக்க என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கான், நான் கிளம்புறேன். என்னங்க இது, நீங்களே பொறுப்பு இல்லாம இப்படி பேசினா என்னங்க அர்த்தம் இது? நீங்க கூட இருக்கும்போதே என்னால ஒண்ணும் பண்ண முடியல, நீங்களும் இல்லனா இவனை வச்சுட்டு நான் எப்படிங்க போராடுவேன்? எனக்கு வெறுத்து போச்சு மீனாட்சி. நீயும் என் கூட வரதா இருந்தா வா, இவன் தனியா என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். இல்ல புள்ளைய விட்டு வர முடியாதுன்னா நீ அவன் கூட இரு, நான் கிளம்புறேன். இது பாருங்க, நம்ம இருக்கிறப்பவே இவன் இப்படி சுத்துறானே, நம்மளும் இல்லனா இவன் என்னங்க ஆவான்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? நம்மளால இவனை திருத்த முடியல. இவன் நம்ம சொல்றதையும் மதிக்கிறது கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மானங்கட்டு போய் இந்த வீட்டுல கிடக்கிறது? நான் கிளம்புறேம்மா. சரி, எப்பங்க வருவீங்க? அது இவன் கையில தான் இருக்கு. இவன் என்னைக்கு நம்ம ஆசைப்படுற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றானோ அப்பதான் நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். கிளம்புறேம்மா. ஏங்க மாதவி விஷயத்துல என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க? உங்க கேள்விக்கு நேற்றுக்கு நடந்த மீட்டிங்லேயே பதில் கிடைச்சிருக்குமே. மாதவி உடனடியா திருப்பி கூப்பிடணும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆசைப்படுறாங்க. பேரண்ட்ஸும் அதையே ஏத்துக்கிட்டாங்க. ஸோ மாதவியோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். முட்டாள்தனமான முடிவு. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏத்துப்பீங்களா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே. காலேஜுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி எது நல்லதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கிறது எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ரைட்? ஏன் இல்ல? மாதவி சஸ்பெண்ட் ஆனதுக்கு முக்கிய காரணமே நான் தான். அந்த முடிவை நீங்க வாபஸ் வாங்கினீங்கன்னா
ஏன் எதுக்குன்னு கேக்குற ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் மாதவி ஒரு விஷ கிருமி. அவ இந்த காலேஜ்ல இருந்தாள்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மனசும் விஷமாயிடும். அவங்க எதிர்காலமே வீணா போயிடும் சார். டெம்பரவரியா காலேஜை விட்டு வெளியே போனவள பர்மனண்டா சீட்டை கிழிச்சு அனுப்புறதுதான் இந்த காலேஜுக்கு நல்லது. அதை விட்டுட்டு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு அவளை திரும்பவும் இந்த காலேஜுக்குள்ள சேர்த்துக்கிறது எனக்கு என்னமோ நல்லதா படல சார். இங்க பாருங்க, மாதவியால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்கங்கிறது உங்களோட அதீத கற்பனை. பேப்பர்ல வந்த நியூஸை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணேன். ஆனா அதே பேரண்ட்ஸ் இப்ப மாதவியை திரும்ப சேர்த்துக்கங்கன்னு சொல்லும்போது நான் ஏங்க யோசிக்கணும்?